السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يثبت الله الذين آمنوا بالقول الثابت في الحياة الدنيا وفي الآخرة ويضل الله الظالمين ويفعل الله ما يشاء. آمنا بالله صدق الله مولانا العلي العليم. இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வுலகிலேயும் மறு உலகிலேயும் உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துகிறான். அதே சமயம் யார் அநியாயக்காரர்களாக இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை வழிகட்டிலே விட்டு விடுகிறான். தான் நாடியதை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான் என்ற வசனம் சூரா இப்ராஹிம் 14ஆம் அத்தியாயத்தில் 26ஆம் வசனமாக பதிவாகி இருக்கிறது. கலிமத்துன் தையிபா ஷஜரத்துன் தையிபா பற்றி நாம் பேசணும். நல்ல களிமா நல்ல மரத்துக்கு ஒப்பானது. கலிமத்துன் ஹபீசா ஷஜரத்துன் ஹபீசா, கெட்ட களிமா இருக்கிறதே, கெட்ட வார்த்தை இருக்கிறதே, கெட்ட மரம் போன்றிருக்கிறது என்கின்ற வசனங்களை நாம் ஏற்கனவே பார்த்தோம். நல்ல களிமா என்றால் அவ்வல் களிமா தையிபு, கெட்ட களிமா என்றால் குஃப்ரு ஷிருக்கு பாவங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள். ஷஜரா தையிபா நல்ல மரம் இருக்கிறது, அது முழுக்க முழுக்க மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். எல்லா உயிரினங்களும் அதை பயன்படுத்தி கொள்ளும். ஷஜரத்துன் ஹபீசா மோசமான மரம் இருக்கிறது, யாரும் அதை பயன்படுத்த முடியாது. அதிலே கசப்புத்தன்மை இருக்கும், விஷத்தன்மை இருக்கும், வேரோடு பிடுங்கி எரியப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதையெல்லாம் நாம் சென்ற வசனங்களிலே பார்த்தோம். வல்ல அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான், இந்த உலகத்திலே யார் மூமின்களாக இருக்கிறார்களோ, இறை விசுவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இம்மையிலேயும் மறுமையிலேயும் உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துவான் என்று. உறுதியான சொல் என்றால் அந்த கலிமாதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற கலிமாதான். இந்த உலகத்திலே யார் மனமொன்றி வாழ்கிறார்களோ, உண்மை விசுவாசத்தோடு வாழ்கிறார்களோ, இறை பற்றுதலோடு வாழ்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வளிக்கிறான், விமோச்சனம் அளிக்கிறான். ஆலம பர்சக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மன்னரை வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அந்த மன்னரை வாழ்க்கை மூமின்களுக்கு பிரகாசமாக இருக்கும். அந்த மன்னரையில நல்லவர்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கிறது, தீயவர்களுக்கு தண்டனைகள் கிடைக்கின்றன. குறிப்பாக அன்பான பெருமக்களே, மன்னரை இருக்கிறதே, கபர் இருக்கிறதே, அது மறுமையினுடைய ஆரம்பமாக இருக்கிறது, மறுமையினுடைய வாசலாக இருக்கிறது என்றே சொல்வார்கள். அவ்வளவு மன்சிலின் மனாசிலில் ஆகிறா, மறுமைக்கான படித்தரங்கள் பல படித்தரங்கள் இருக்கின்றன, அதில் முதல் படித்தரமாக மன்னரை இருக்கிறது என்று சொல்வார்கள். நல்லவர்கள் மூமின்கள் மன்னரையில அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னாலே அந்த மன்னரை அவர்களுக்கு சாதகமாக அமைந்துவிடும். மலக்குமார்கள் வருகை தருவார்கள், வருகை இருந்து சில கேள்விகளை கேட்பார்கள், அந்த கேள்விகளுக்கு தக்க பதில்கள் சொல்லிவிடுவார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த பதிலை சொல்லிவிடுவார்கள். இந்த ஆயத்திற்கு எம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு விளக்கம் தருகிறார்கள். நாம் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்தோம் என்றால் மன்னரையில தடுமாற மாட்டோம். கேட்கின்ற கேள்விகளுக்கு இலகுவான முறையிலே நாம் பதில் சொல்லிவிடுவோம். காரணம், அல்லாஹ்வே உறுதிப்படுத்துகிறான், உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ்வே உறுதிப்படுத்துகிறான். ஆனால் அதே சமயத்தில் அன்பான பெருமக்களே, தீயவர்களாக இருந்தால், இறை மறுப்பாளர்களாக இருந்தால், இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தால், சிறுக்கு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுடைய மன்னரை வாழ்க்கை இருக்கிறது, அது இருள் படர்ந்ததாக ஆகிவிடும், மிக மோசமானதாக ஆகிவிடும். அவர்களால் மலக்குமார்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் உரைக்க முடியாது. பதில் உரைக்க முடியாத நிலைமையில் அவர்கள் என்ன சொல்வார்கள், மக்கள் என்னென்னவோ பேசிக்கொண்டிருந்தார்கள் உலக வாழ்க்கையில, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே, லா அதிரி என்று சொல்லுவார்கள். கடைசியில அவர்கள் நரகத்திலே கொண்டு போய் தள்ளப்படுவார்கள். அன்பான பெருமக்களே, மொத்தத்திலே பார்க்கிற போது மன்னரை வாழ்க்கை இருக்கிறத, அது உண்மையிலே விசுவாசமிக்க வாழ்க்கை. எந்த ஒரு மூமினும் எந்த ஒரு விசுவாசியும் மன்னரையிலே இப்படிப்பட்ட சில காட்சிகள் நடைபெறுவதை மறுக்க மாட்டார்கள். நம்மில எவராவது மறுப்பவர் இருக்கிறார்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் நல்லடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னாலே
மன்னரையிலே மலக்குமார்கள் காட்சியளிப்பார்கள், தோற்றமளிப்பார்கள், நம்மிடத்தில் சில கேள்விகள் கேட்பார்கள். இந்த உலகத்திலே உண்மை விசுவாசிகளாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் திடுக்குற மாட்டோம், தடுமாற மாட்டோம், திணற மாட்டோம், தக்க பதில் சொல்லிவிடுவோம். உம்முடைய ரப்பு யார், நபி யார், உம்முடைய மார்க்கம் என்ன என்கிற சில கேள்விகள் கேட்கிற போது ஒரே பதில் தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்குமே தந்தருள வேண்டும். காரணம், அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறான். மிக முக்கியமான ஒரு வசனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் யார் இறை விசுவாசத்தோடு வாழ்கிறார்களோ, வணக்க வழிபாடுகளோடு வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் மன்னரையிலே வாழ்வளிக்கிறான். உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துகிறான். அந்த உறுதியான சொல்லு எது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வசனத்திலே ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা என்றும் அல்லாஹ் சொல்கிறான். நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறோம். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. கல்புகளை மாற்றுபவனே, புரட்டுபவனே, என்னுடைய இதயத்தை உன்னுடைய தீன் மீதே நீ உறுதிப்படுத்தி நாம் கேட்கிறோம். அதான் யுஸப்பித்துல்லாஹுல்லதீன ஆமனு பில் கௌலி சாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்திலே அல்லாஹ் கேட்க வைக்கிறான். நம் போன்ற அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மக்பூலாக்க வேண்டும். நம் போன்றவர்களுக்கு அல்லாஹ் இது போன்ற அந்த சொல்லை, இந்த துஆவை கேட்க அல்லாஹ் நமக்கு ஒரு பாக்கியம் தருகிறான். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இந்த துஆவை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கல்புகளை மாற்றுபவனே, கல்புகளை மாற்றிக்கொண்டிருப்பவனே, என்னுடைய கல்வை, என்னுடைய இருதயத்தை உன்னுடைய தீன் மீதே நீ நிலை பெறச் செய், உன்னுடைய தீன் மீதே நீ நிலை பெறச் செய் இன்னும் நாம் துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த துஆவுடைய பலன் அருமை சகோதரர்களே நமக்கு எங்கே தெரியும்? ஆலமுல் பர்சக், மன்னரையிலே தெரியும். மன்னரையிலே மட்டுமல்ல, ஒஃபில் ஆஹரா, மறுமையிலேயும் தெரியும். மறுமையிலே நாம் ஸ்ட்ராங்காக நிற்போம், பயப்படவே மாட்டோம், எந்த ஒன்றுக்கும் அஞ்ச மாட்டோம். மறுமையிலே கேட்கின்ற கேள்விகளுக்கு மிகவும் லாபகமான முறையில் பதில் உரைப்போம். அல்லாஹ் மாப்பிள்ளைகளை அனுப்புவது போன்று அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்பி விடுவான். இந்த வசனத்திற்கான விளக்கத்தை கிட்டத்தட்ட 70 சஹாபிகள் இந்த இந்த அறிவிப்பை செய்கிறார். மன்னரையில இப்படிப்பட்ட சில கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு மூமின்கள் நல்ல பதில்கள் கொடுப்பார்கள். அதே சமயத்தில் மூமின்கள் அல்லாதவர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அது ஒரு சோதனை களமாக ஆகிவிடும். மன்னர் இருக்கிறதே ஒரு இருண்டதாக ஆகிவிடும், தண்டனைக்குரியதாக ஆகிவிடும். திகைத்து போய் நிற்பார்கள். அன்பான சகோதரர்களே, மன்னரையிலே அவர்களுக்கு துன்பம், துயரம் ஆரம்பித்து விடும். அங்கே துன்பம், துயரம் ஆரம்பித்து அது தொடர்ந்து ஒன்றுக்கும் மறுமை வரை அது நீண்டு கொண்டே போகும். அப்படியானால் இறை நிராகரிப்பார்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மூமின்கள்ல யார் பாவிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய சூழ்நிலையும் அப்படித்தான் அமையும். மன்னரை வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது. இறை நிராகரிப்பாளர்கள் மட்டுமல்ல, மூமின்கள்ல பெரும் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றவர்கள் கூட மன்னரையிலே, கபரிலே திணற வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும். மௌத்தை பற்றி நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது, மரணத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நேற்று நாம் ஒரு மரண விசாரணைக்காக ஒரு நண்பரை ஒரு ஹாஜியை பார்க்க சென்றிருந்தோம். தம்முடைய துணைவி இறந்தது பற்றி அவர் பேசுகிறார். சில நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது, சில சம்பவங்களை கேள்விப்படுகிற போது நமக்கே ஒரு நடுக்கம், திடுக்கம் ஏற்படுகிறது. சொல்லுகிறார், மதிய நேரம் சாப்பிட்டு நான் அறையிலே படுத்திருக்கிறேன், அவர்கள் வெளியே சோபாவிலே படுத்திருக்கிறார்கள். திடீரென்று வாமிட் எடுக்கிற சவுண்டு கேட்கிறது. உடனே வேகமாக சென்று பார்க்கிறேன், வாமிட் எடுத்திருந்தார்கள். இப்படியே சாய்மானத்தில் சாய்ந்திருந்தார்கள், சோபாவிலே சாய்ந்திருந்தார்கள். ரூபு பிரிந்திருந்தது. அருமை பெருமக்களை, சற்று யோசித்து பார்க்கிறோம். எந்த நேரத்தில், எந்த சமயத்தில், எந்த நிலையில மரணம் வரும் என்பதற்கு உத்தரவாதம் எதுவும் இருக்கிறதா? அல்லாஹ் நமக்கு முன்னறிவிப்பா செய்கிறான். இந்த நேரத்தில், இந்த சமயத்தில், இந்த ஊரிலே, இந்த நிலையில உங்களுக்கு மரணம் வரும் என்று அல்லாஹ் நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறானா? குடும்பமே கதிகலங்கி போயிருக்கு. நான் என்ன செய்வேன் ஹஜ்ரத்? என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி தான் இவ்வளவு காலம் நிர்வாகம் பண்ணார்கள். ஒரு ரம்தான் வருமானால் யாருக்கு என்ன தொகைகள் வழங்க வேண்டும், ஹதியாக்கள் செய்ய வேண்டும், ரம்ஜானுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி லிஸ்டை போட்டு தயார் பண்ணி அவர்கள் ஒப்படைத்து, ஏனம்மா நீ இப்படி அவசரப்படுகிறாய் என்று கேட்டால், அதெல்லாம் நாம் அமானிதங்களை சரியாக ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னவர் அழுக ஆரம்பித்து விட்டார். கடைசி நிமிஷத்துல கலங்காமல் பேசிக்கொண்டிருந்தவர் கலங்க ஆரம்பித்து விட்டார். எப்படி கலங்குகிறார்? ஹஜ்ரத், இது உலகத்தில நமக்கு எல்லாமே அமானிதம் தானே. பிள்ளைகள் அமானிதம்,
நம்முடைய சொத்து சுகங்கள் எல்லாமே அமானிதங்கள், எல்லாமே நமக்கு சொந்தமானது ஹசரத், எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானதானே என்று அதுவரை அழுகாமல் திடகாத்திரமாக பேசிக் கொண்டிருந்தவர் அந்த நேரத்தில் குலுங்கி குலுங்கி அழுக ஆரம்பித்து விட்டார். உடனே அவருடைய அருமை மருமகன் ஒரு டாக்டர் அவரை அரவணைத்துக் கொண்டு அப்படி வீட்டிற்குள் அழைத்து சென்று விட்டார். அருமை சகோதரர்களே, யோசித்து பார்க்கிறோம். நாம் நலமோடு வாழ்கின்றோம், வளமோடு வாழ்கின்றோம், திடகாத்திரமாகத்தான் இருக்கிறோம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் எந்த நிமிஷத்திலே எந்த நொடியிலே மரணம் நம்மை தொடரும் தழுவும் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. மரணம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நாம் லா இலாஹ இல்லல்லா என்கிற கலிமாவோடு நாம் வாழ்கிற போது, அல்லாஹும் யாமு கல்லிபல் குலுபு சபித்து கல்வி அலா தீனுக்கு என்கிற துவாவை ஓதியவாறு வாழ்கிற போது இந்த வசனத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக முடியும். இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை உறுதியான சொல்லை கொண்டு உறுதிப்படுத்துவான். அதே சமயத்தில் அநியாயக்காரர்களை கைவிட்டு விடுவான், அநியாயக்காரர்களை கைவிட்டு விடுவான் என்று வருகிறது. அல்லாஹ் தான் ஆடியதை செய்வான் என்று அல்லாஹ் தன்னுடைய வீரத்தை காட்டுகிறான், தன்னுடைய வேகத்தை காட்டுகிறான். வைஃபாலுல்லா மாயஷா, நான் நினைச்சதை நடக்குங்கிறான். வைஃபாலுல்லா மாயஷா என்றால் நான் நினைச்சதை நடக்குங்கிறான். இது போன்ற அந்த வசனங்களை எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்த நல்லவர்களாக உண்மை விசுவாசிகளாக வாழ அல்லாஹ் நல்லர் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.